பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். தூய யோசேப்பு நவநாள் முதல் நாள். அனைத்து ஆறுதலுக்கும் ஊற்றாகிய கடவுள் தூய யோசேப்புவின் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் அனைத்தையும் நீக்கி பரிசுத்த கற்பின் மீது அவர் கொண்டிருந்த அன்பிற்கு வெகுமதி அளிக்க எவ்வளவு தீவிரமாக விரைந்தார் என்பதை சிந்திப்போமாக. இதற்காக வானுலகினின்று ஒரு இறை தூதரை கடவுள் யோசேப்பிடம் அனுப்பினார். அத்தூதன் தமது இனிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் யோசேப்பு நொந்து போயிருந்த உள்ளத்தினின்று அனைத்து ஐயப்பாடுகளையும் பயத்தையும் நீக்கியதோடன்றி அதே நேரத்தில் மாசில்லா அவருடைய மனைவியின் உதரத்தில் தூய ஆவியானவர் நிகழ்த்தியுள்ள மகத்தான அற்புத மறைபொருளையும் வெளிப்படுத்தி இறை தந்தையின் திருமகனுக்கு யோசேப்பு என பெயரிட வேண்டும் என்றும் கற்பித்தார். யோசேப்பே, தாவீதின் மகனே, உம்முடைய மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவேன். செபம். ஓ மகா வல்லமை பொருந்திய எங்கள் பாதுகாவலரான தூய யோசேப்பே, மிகவும் விலையேற பெற்ற வரமாகிய பரிசுத்த கற்பு என்னும் புண்ணியத்தை நீர் கடவுளிடமிருந்து பெற்றிருந்ததற்காக நான் உம்மை வாழ்த்துகிறேன். இம்மேலான வரத்தை முன்னிட்டு இறை தூதர்களின் அரசியான கன்னி மரியாயின் தூய கணவராகவும் இறைவனின் செம்மறி புருவையாகிய இறை மகனுக்கு பாதுகாவலராகவும் நியமிக்க பெறுவதற்கு நீர் நிகரற்ற விதமாக மிகவும் மகிமைமிக்க தகுதி பெற்றிருந்தீர். தமக்கு மிகவும் பிரியமான இம்மேலான புண்ணிய வரத்தை இறைவன் உமக்கு தந்ததற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்புண்ணியத்தை நேசித்து பாதுகாப்பதில் நான் எவ்வளவு கலக்கமும் உமக்கு நேர்மாறாகவும் இருக்கிறேன் என்பதை எண்ணி நான் குழப்பமும் கவலையும் கொள்கிறேன். என் இருதயத்தில் கற்பு என்னும் புண்ணியத்தில் மட்டில் உண்மையான ஆர்வத்தையும் அதை எவ்விதத்திலும் எப்பொழுதும் பழுதின்றி பாதுகாக்க தாழ்ச்சி நிறைந்த உருக்கமான பற்றுதலையும் ஆபத்தான பாவ சூழல்களை விட்டு விலகி ஓடும் விழிப்புணர்வையும் தவம் ஒருத்தல் முயற்சிகளால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் திறனையும் தூண்டி எழுப்ப உமது பரிசுத்த பத்தினியாகிய மரியாளிடமும் குழந்தை இயேசுவிடமும் பரிந்து பேசுவீராக. அனைத்திற்கும் மேலாக என் தேவைகளில் நான் உடனே
தூய கன்னிமரியாளின் அடைக்கலத்தை தேடியும் பிள்ளைக்குரிய மிகுந்த ஆசையோடு நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் என் அன்புமிக்க தந்தையாகிய உம்முடைய அடைக்கலத்தை தேடி ஓடி வர எந்நேரமும் எனக்கு உதவி செய்தருளீராக. ஆமேன். பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே.